அமெரிக்காவின் சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்த ஈரானிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டுள்ளார். ஆயத்துல்லா உட்பட அவரது மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஈரானிய தலைநகர் தர்ஹானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். தனது ருத் சோசியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட அறிக்கையில் நீதி நிலைநாட்டப்பட்டது என குறிப்பிட்டு, ஈரான் மக்களுக்கு தங்கள் நாட்டை மீண்டும் பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது என ட்ரம்ப் கூறினார். ஆயத்துல்லாவுடன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆயத்துல்லாவின் செய்தி கேட்டு தெருக்களில் சில மக்கள் கொண்டாடியதாகவும் சிலர் அதிர்ச்சியுடன் அமைதியாக இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயத்துல்லாவின் மரணத்தை விட்டு 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பதாகவும் 7 நாட்கள் பொது விடுமுறை எனவும் அந்நாட்டு அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடையே ஈரானிய எதிர்க்கட்சி தலைவரும் நாடு கடந்து வாழும் முன்னாள் பட்டத்து இளவரசருமான ட்ரீஷா பல்லாவி ட்ரம்பின் அறிவிப்பை இஸ்லாமிய குடியரசின் முடிவு ஆரம்பம் ஆகிவிட்டது என தெரிவித்தார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானின் அரசியல், இராணுவ மற்றும் மத தலைவராக அதிகாரத்தின் உச்சியில் இருந்தவர் ஆயத்துல்லா. 1989ஆம் ஆண்டு ஈரானின் நவீன வரலாற்றை வடிவமைத்த முக்கிய நபராக இருந்தார் ஆயத்துல்லா. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய தாக்குதல் உலகளாவிய ரீதியில் ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் தெற்கு ஈரான் நகரான மீனாவில் உள்ள பாடசாலை ஒன்று முற்றாக சேதமடைந்து போனது. இது ஒரு ஆரம்ப நிலை பெண்கள் பாடசாலை. இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் துடிதுடித்து இறந்தார்கள் என்று சொல்கிறது அல் ஜசீரா. இந்த பரஸ்பர தாக்குதலை தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், குவைத், பஹ்ரைன், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் என்று மத்திய கிழக்கில் முக்கியமான வான்பரப்புகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஈரானில் இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பதிலுக்கு ஈரான் ஏவிய சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசம் போலிருக்கும் அயன் டோம் எனப்படும் வழிமறித்து தாக்கும் சிஸ்டத்தை ஊடறுத்து கொண்டு போய் தாக்கியதில் டெல் அதிப் எனப்படும் ஆயுத கிடங்கு ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியிருக்கிறது. மேலும் தலைநகர் செல்வேல் உள்ள பஸ் நகரம் ஒன்றில் வந்து விழுந்த ஏவுகணைகளால் பல பஸ் வண்டிகள் தீக்கிரையாகின. தொலைதூரத்தில் இருக்கும் அமெரிக்காவை தாக்க முடியாது என்பதால் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் சொத்துகளும் சட்டப்பூர்வ இலக்குகள் ஆகிவிட்டன. எங்களுக்கு இனி கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்று அல் ஜசீராவுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் ஈரானின் அதிகாரி ஒருவர். கடந்த சில மணி நேரத்துக்குள் கட்டாரில் அமைந்திருக்கும் மத்திய கிழக்கின் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமான அல் ஊதி விமானத்தளம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் அலி அல் சலீம் விமானத்தளம் ஏவுகணை தாக்குதலால் மிகவும் சேதமாகி இருக்கிறது. இங்கு பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்களும் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. துபாய் விமான நிலையத்தில் குறிப்பாக தொழிலுக்காக வந்தவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு சென்றுவிட முடியாதா என தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலை இவ்வாறு இருக்க வான்பரப்புகள் எல்லாம் மூடப்பட்டு இருப்பதால் எந்த ஒரு விமானத்தையும் இயக்க முடியாமல் ஒரு துர்ப்பாக்கி எண்ணில் சூழல் நிலவி கொண்டிருக்க ஈரானின் இலக்குகள் சிவில் விமான நிலையங்கள் வரை நீண்டிருக்கின்றன. ஈராக்கில் இருக்கும் ஏர்பில் நகரில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் முற்றாக நொறுங்கி போய் இருக்கிறது. கட்டாரின் பாதுகாப்பு அமைச்சு ஈரானின் தாக்குதலால் அமெரிக்கா நிறுவிய முன்னெச்சரிக்கை ரோடார் சிஸ்டம் மொத்தமாக உருகுலைந்து போய்விட்டது என்று அல் ஜசீராவுக்கு அறிவித்திருக்கிறது. இப்பொழுது முழு பிராந்தியமே பயங்கரமாக காட்சியளிக்கிறது. யார் சொல்லியும் யாருமே கேட்காத ஒரு நிலைக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்தோனேசியா முதல் ஆளாக முன்வந்து அமெரிக்கா மற்றும் ஈரானிடம் சமாதானம் பேச விருப்பம் தெரிவித்திருக்க அதை கேட்கத்தான் யாரும் இல்லை. இதே நேரம் கொழும்பிலிருந்து ரியாத், குவைத், தம்மாம், துபாய் மற்றும் கட்டார் செல்லும் விமானங்களும் மத்திய கிழக்கிலிருந்து கொழும்பு வரக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் பல பயணிகள் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர்.
வளைகுடா நாடுகளின் வான்பரப்புகள் இப்படி மூடப்பட்டிருப்பதால் இந்த யுத்தம் எப்போது முடியும் என்ற நிச்சயமற்ற நிலை இருப்பதாகவும், இதனால் ஸ்ரீலங்கன் விமான சேவை உட்பட ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறை மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் தன் பங்கிற்கு நாலா பக்கமும் இருக்கும் அமெரிக்காவின் படைத்தளங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அத்தனை நாடுகளும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் பன்னெடுங்காலமாக எங்கள் கையிருப்பில் இருந்த ஏவுகணைகள். இனியும் நீங்கள் பார்க்க போவது புதியதாக இருக்கும் என்று மேலும் அச்சம் மூட்டுகிறது ஈரான். எவ்வாறாயினும் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே உலக மக்களின் பிரார்த்தனையும் ஆசையுமாக இருக்கிறது. ஆயத்துல்லாவின் மரண செய்தி வெளிவந்ததும் உலகம் பல கேள்விகளுடன் காத்திருக்கிறது. ஈரானின் கட்டுப்பாடு யாரிடம் இருக்கிறது? இது ஒரு பெரிய போரின் தொடக்கமா அல்லது ஒரு புதிய புரட்சியின் உதயமா என்பது அடுத்து வரும் நாட்களில் தெரிய வரும்.